இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2024 ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறாரு. ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ற வசனத்தை கொண்டு நம்ம இடத்துல பேசி கொண்டு வருகிறாரு. எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்றத நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறதான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஜெயத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கணும், அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை நம்மை மேன்மையாக நம்மளுக்கு ஜெயத்தை தருவராக காணப்படுகிறார் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த உபாகமம் 28:1-14 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கற்பனைகளை கை கொண்டா ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட போறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. யார் யாருக்கு இப்படிப்பட்டதான அற்புதங்களையும் ஜெயத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டார் அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இவன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய மக்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறவனாக காணப்படுகிறான். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த ஸ்தேவானை கொலை செய்யும் போது இந்த சவுல் அந்த பாதத்துல இருந்தான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாக அவன் கடிதங்களை கேட்டு வாங்கி அவன் வருகிறான். இப்படி அவன் தமஸ்குக்கு வருகிற நேரத்துல ஆண்டவர் அவனிடத்துல அவனை சந்திக்கிறவராக காணப்படுகிறாரு. அவன் 3 நாள் புசியாமலும் குடியாமல் இருக்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாம இருக்கு. அனனியா தீர்க்கதரிசியிடத்துல போறான். அந்த நேரத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்போ நீ அங்க போ, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான், நீ என்னுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுலிட்டு ஆண்டவர் பேசி சவுலை பவுலாய் மாற்றுகிறாரு. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் நடந்தான். இதுக்கு முன்பதாக அவன் காணப்பட்ட காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமா இயேசு அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு அவன் என்ன செஞ்சான்? வெட்கப்பட்டான். இயேசு அப்படின்னு சொல்றவங்கள, இயேசுதான் மேசியா, அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்றவங்கள அவன் கொலை செய்கிறவனா காணப்பட்டான். ஆனா அதற்கு பின்பதாக அவன் ஒரு உயிருள்ள சாட்சியாக, ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமான தரிசனத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத குறித்து அவன் சாட்சி சொன்னான். ராஜாக்களுக்கு முன்பதாக சாட்சி சொன்னான், அநேக மக்களுக்கு முன்பதாக சாட்சி சொன்னான். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல அநேக நிருபங்களை எழுதுகிறவனாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவனாக காணப்பட்டான். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் உள்ளவனாக, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவனாக, எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் கமாலியேலின் பாதத்தின் அருகே இருந்து அவன் கற்றுக்கொண்டவன், அவன் வேதத்துல தேறினவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் நல்ல பணக்காரனா இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக வரும்போது ஆண்டவர் அவனை பிரகாசிக்க பண்ணினாரு. அவன் மூலமாய் அநேக ஜனங்கள் தொடப்பட்டாங்க. அநேகரை அந்த நாட்கள்ல ஊழியக்காரர்களாக ஆண்டவர் எழுப்பினாரு. அநேக ஊழியர்களோடு இணைந்து செயல்பட்டவனாக அவன் காணப்பட்டான். அநேக நிருபங்கள் இன்றும் நம்மோடு பேசுகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய அநேக வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசுகிறதா காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை இந்த நாட்கள் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரோடு நான் உறவாடல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் என் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரிடத்துல வர முடியும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்வியோடு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சவுல பவுலா மாற்றி எவ்வளவு பிரயோஜனம் உள்ளவனா மாற்றினாரு, தெரிந்து கொண்ட பாத்திரமா ஆண்டவர் மாற்றி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயம் உள்ளவனாய் மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான்
இந்த நாட்கள்ல உங்களை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டம், நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவன், ஏதோ ஒரு கிறிஸ்தவள் அப்படின்ற ஒரு பேரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆண்டுல நீங்க ஆண்டவருக்காக செயல்படணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. பழைய காரியங்களை எல்லாம் விட்டு புதிதான மனுஷியாக மாறணும். ஆண்டவர் உங்களுடைய ஆலயமாயே உங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் தங்கணும் அப்படின்னு விரும்புறாரு. முள்ளை உதைக்கிறது கடினமாம் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்றத உங்களோடு பேசுகிறாரு. இந்த சவுல்ட்ட ஆண்டவர் பேசினாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றத பேசினாரு. ஒருவேளை நம்ம செய்யற காரியங்களினால, நம்முடைய செயல்பாடுகளினால, நம்முடைய குணங்களினால, கெட்ட காரியங்களினால ஆண்டவரை நம்ம துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்குடைய கற்பனைகளின்படி நடக்கணும். கெட்ட காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது ஆண்டவர் உங்களை ஜெயம் உள்ளவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக, அநேகருக்கு ஆண்டவரை பற்றி அன்பை சொல்லுகிறவர்களாக, ஊழியக்காரர்களாக உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் எப்படி போய் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்றத ஒருவேளை யோசித்து கொண்டு உங்களுடைய சாட்சியின் மூலமாக, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அநேக தொடப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறதற்கு ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம், தானியேலை குறித்து பார்க்கலாம். தானியேல் அவன் கைதியாக அவன் கொண்டு போகப்படுறான் பாபிலோனுக்கு. அங்க இருக்கும்போது அவன் தீர்மானம் எடுக்கிறான், ஆண்டவருடைய கட்டளை நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன், ஆனா இது ராஜாவின் போஜனத்தினால என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கீழ்ப்படுதல அவன் உறுதியா இருக்கிறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவன் ஜெபிக்கிறவனா காணப்பட்டான் அப்படின்றதுனாலும், ஆனா அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், இந்த பாவமான காரியத்தை நான் செய்யக்கூடாது, நான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்ந்ததினால அவன் ஜெயம் உள்ள காணப்பட்டான். அவனை சிங்க கபில போட்டாங்க, ஆனா ஆண்டவர் அவனை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயமாயிருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய கற்பனைகளை அவன் கை கொண்டான், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தான். 1ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், ராஜாவின் போஜனத்தினால நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ராஜா போஜனத்தை வேண்டான்னு சொல்லி அவன் இருந்தான். அப்படி இருந்த காரியத்தினால ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்கினாரு. அவனுடைய விசேஷித்த ஆவியினால ஆண்டவர் அந்த ராஜாவின் காலத்துல அவனை மேன்மை உள்ளவனாக மாற்றினாரு. அந்த தரிசனங்களுக்கு அவன் அர்த்தம் சொல்லுகிற ஒரு பெரிய தலைவனாக அவனை மாற்றினாரு. மற்றவர்கள்லாம் அவன் பொறாமையினால மாட்டி கொடுத்தாலும் ஆண்டவர் அவனோடு இருந்து ஒரு விசேஷித்த ஆவி அவனோடு இருந்ததுனால தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. இந்த நாட்களிலும் ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய கற்பனைகளின்படி நடப்போம் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமாய் மாறும். இந்த ஆண்டில் தானே ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய விசேஷித்த ஆவியினால நம்ம ஜெயம் உள்ளவர்களாக வழி நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியங்களுக்காக நம்ம மன்றாடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவரே பவுல ஆண்டவரே நீங்க அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஜெயம் உள்ளவனாய் நீங்க மாற்றினீங்க. ஆண்டவரே எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஆண்டவரே சவுலை போல ஆண்டவரே உண்மை துன்பப்படுத்துகிறவர்களாக நாங்க காணப்படுகிறோம். ஆண்டவரே நாங்க முள்ளில உதைக்கிறது போல ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வருகிற சோதனைகளில ஆண்டவரே நாங்கள் கடினத்தை உணர்ந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை துன்பப்படுத்துகிறவர்களாக நாங்க காணப்படுகிறோம். நீங்க எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்படியாக உடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தானியேலுடைய காரியம் ஆண்டவரே ஜெயமாய் இருந்தது. அவன் ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராஜாவின் போஜனத்தை புசிக்காதபடி இருக்கும்போது ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணினீங்க, ஜெயத்தை உண்டு பண்ணினீங்க. அது போல எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிரமாணங்களின்படி ஒவ்வொரு நாளும் வாழ, உடைய கற்பனைகளின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையினால எங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். துதிகனமையும் உமக்கு செலுத்திற நீர் பெருக நாங்கள் சிறுக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.